முத்துக்குமரன் பிஆர் டீம் வச்சு மட்டும் தான் வின் பண்ணாரு. அவர் வந்து சுத்தமா டிசர்விங்கே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வி, ஒரு ஆங்கர் கேட்ட ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப ட்விட்டர்ல தீ பிடிச்ச மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. அதாவது முத்துக்குமரன் வந்து சுத்தமா டிசர்விங்கே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிஆர் மாஃபியா வச்சு மட்டும் தான் அவர் வின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட் வந்து லைனா போஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு வீடியோவால, ஒரு ஆங்கர் கேட்ட ஒரு வீடியோவால இது வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஷேர் பண்றது யாருன்னு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்னு ஒரு விஷயம் இந்த சீசன் ஃபுல்லாவே போயிட்டு இருந்ததுல, அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டு முடிச்சிடலாங்க வித் கிளாரிட்டியோட. ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல இந்த டாபிக் வந்து மூவ் ஆன் ஆகவே கூடாது. ட்விட்டர்ல போய் பாருங்க. ஆக்சுவலி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா அப்படின்ற ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா டிசர்விங் இல்ல, அன்டிசர்விங் பர்சன், டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் மாஃபியா வச்சு வின் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அது என்ன, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றத டீடைலா பார்த்தலாம். ஓகேங்களா? முதல்ல என்ன மேட்டர்னா, கலாட்டால வந்து இன்னைக்கு அருண் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. என்ன பண்றாருன்னா, அருண் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ அந்த இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து சவுண்டோட பிஆர் பத்தி தான் பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்குள்ள வந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களுக்கும் பிஆர் டீம் இருந்தது. அதை பார்க்கும்போது ஆபியஸா வெளியே பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. எதுக்கு சௌந்தர்யோட பிஆர் டீம் மட்டும் எல்லா கேள்வி கேட்கறாங்க, சௌந்தர்யா மட்டும் டார்கெட் பண்ணி எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கர் கேட்கிறாரு. அந்த ஆங்கருக்கு முதல்ல ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிஆர் டீம்ன்றாங்கல, அதுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துறேன். பிஆர்ன்றது பாத்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? அதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இண்டிவிஜுவல், ஓகேங்களா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்றது, அவங்களோட பப்ளிக் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஆர் ஒர்க் தான் பண்ணுவாங்க. சோ விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாரு ஷோக்குள்ள என்னன்னா, பிஆர் டீம் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு படம் வந்து ப்ரோமோட் பண்ணனால நம்ம பிஆர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணுறோம். அது வந்து தப்பே இல்லையே. ஸோ படத்தை வந்து ப்ரோமோட் ஈஸியாக போய் ரீச் பண்ண வைக்கிறதுனா, உள்ள கேம் ஆனால் வெளியே எதுவுமே ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த இடத்துல பிஆர் டீம்னா இதுதான். ஓகேங்களா? அதாவது நான் ஒரு ஐக்கான், ஓகேங்களா, ஒரு பப்ளிக் ஐக்கான், என்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோமோட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து எந்த இடத்துல டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரெக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம். ஓகேங்களா? இப்போ மேட்டர் என்னன்னா, முத்துக்குமரன் பிஆர் டீம் வச்சிருந்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். அது நான் கொடுக்கலங்க. முத்துக்குமரனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ அவரோட யூடியூப் சேனல் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் கூட யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அதில் அவரே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இவெல்லாம் எனக்கு யூடியூப்ல வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டுருந்தான், இவனுக்கு போஸ்டர்லாம் டிசைன் பண்ணி போஸ்ட் பண்ணி தான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பிஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இது பிஆர் கூட வச்சுப்போமே. அதாவது முத்துக்குமரனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சர்க்கிள் இருக்கல, இது வந்து பிஆராவே ஒர்க் பண்ணுச்சுன்னு வச்சுப்போமே. ஆனா மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க காசு கொடுத்து யாரை வேலை வாங்கினாங்க அப்படின்றத இங்க பாயிண்ட். ஓகேங்களா? காசு கொடுத்து நீங்க ஒரு டீம் செட் பண்ணீங்களா அப்படின்றத இங்க பாயிண்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் கேள்வி கேட்கறது. இந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு டீம் வந்து பெரிய நெட்வொர்க் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா அப்ப மத்தவங்க எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்றத இங்க கேள்வி. ஓகேங்களா? சரி, ஓகே, அது கூட வச்சுக்கோங்களேன். இப்ப பிஆர் டீம் சௌந்தர்யா வச்சுட்டாங்க, முத்துக்குமரன் வச்சுட்டாங்க. அதாவது இதுதான் பிஆர்னா, ஓகேங்களா, அவங்க வந்து ப்ரோமோட் பண்றதா பிஆர் ஒர்க். இருந்தாலும் இப்போ முத்துக்குமரன், ஜாக்லின், அதாவது இப்போ சௌந்தர்யா 3 பேருமே பிஆர் டீம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இவங்களை விட்டுட்டு சௌந்தர்யாவை எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அருண் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பதில் சொல்ல. ஏன்னா எனக்கு வந்து வெளியில் வந்து நான் எதுவுமே பெருசாக பார்க்கல, ஸோ எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பிஆர் டீம் வச்சது தப்பு கிடையாது. அந்த பிஆர் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ப்ரோமோட் பண்ணுறதை தாண்டி மற்றவங்கள போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் டீம் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாங்களா கண்டஸ்டன்ட், அவங்க எல்லாம் கொந்தளிச்சாங்க. இந்த ஆங்கர் கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா முத்துக்குமரன் பிஆர் டீமே என் கேள்வி கேட்கல, ஜாக்லின் பிஆர் டீமே என் கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கான பதில் என்னன்னா, ஆக்சுவலா பிஆர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஒர்க் மட்டும் பண்ணா பாரு. இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா அவங்க யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சோ இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து இப்போ சௌந்தர்யாவை வந்து டிஃபேம் பண்ணி போட்டு அடின்னு அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சுனிதாவே இப்போ வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து போட்டு, இல்ல முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோமோட் பண்றாங்களே, சோ அவங்களே போட்டு சுனிதாவை அடின்னு அடிச்சிருந்தா கண்டிப்பா சுனிதா உள்ள போய் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பாங்க. எப்படி சௌந்தர்யா கிட்ட கேட்டாங்களோ அதே தான் முத்துக்குமரனை கேட்டிருப்பாங்க. ஏன்னா முத்துவும் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான், சௌந்தர்யாவும் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன, வெளியே வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா உள்ள போய் காமிச்சிருக்காங்க, நெகட்டிவ் ஒர்க் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நடந்த விஷயம். இப்போ அந்த ஆங்கர் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எடுத்து ட்விட்டர்ல போட்டு என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க தான் சொன்னமே, அப்பயே முத்துக்குமரனுக்கு பிஆர் டீம் இருக்குன்னு சொன்னமே, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் டீம் வச்சு தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு கூடவே பாத்தீங்கன்னா பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா உங்களுக்கு சீசன் முடிஞ்சிச்சுடா, அவ்வளவுதான், சீசன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா நான் ஒத்துக்கணுமா? சரிடா, ஓகேடா, பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா தான்டா, ஆனா அந்த பீப்பிள் ஏன் ஓட் போடல அப்படின்ற மாதிரி அந்த பீப்பிள் தானே நீங்க போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு. நான் ஓப்பனா சொல்லிச்சுக்கோங்க, ட்விட்டர்ல நீங்க பாருங்க,
பீப்புள் வின்னர் சௌந்தர்யான்ற ஹேஷ்டாக் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. எதுக்காக இது நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுது. 2 நாள் ஆகுதுங்க, 2 நாளா இந்த அளவுக்கு பீப்புள் வின்னர் ஹேஷ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒருத்தவங்க தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவே ஏத்துக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, ஓகே அந்த கப்பு என்ன விட அவனுக்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி அவங்களே ஸ்டேஜ்ல சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அதாவது பீப்புள் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்து அது சௌந்தர்யா பாத்தீங்கன்னா பீப்புள் மனசுல எல்லாமே சௌந்தர்யா தான் இடம் பிடிச்சிருக்காங்க. முத்து வந்து பாத்தீங்கன்னா பிஆர் வச்சு வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னன்னா, கேம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தனோட வெற்றியை நீங்க வந்து டிஃபேம் பண்ணி என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே கேம் முடிஞ்சு அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டாங்க. ஸோ இதுல எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க? இது மூலமா சௌந்தர்யாக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிரும் தெரியல. அந்த இதுல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 சொச்சம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடியா இருக்கும். மோஸ்ட்லி இதுல வந்து எதுக்கு பிஆர் டீம் சொல்றாங்களே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியா இருப்பானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு முகம் இல்லாத ஒரு ஐடியா இருக்கும். அவங்க ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிவீல் ஆகாது. ஃபுல்லாக ஃபேஸ்லெஸ் ஐடியா இருக்கும். இது பாருங்க, ஃபுல்லாகவே ஃபேஸ்லெஸ் ஐடியா இருக்கும். ஸோ இவனுங்க பண்ணுற விஷயமே என்னன்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணல. அதாவது எப்படின்னா சௌந்தர்யாவோ ப்ரொமோட் பண்ணல, மற்றவங்களை அடின்னு அடிச்சு இந்த சீசன் ஃபுல்லாகவே அதிகமாக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் உள்ள வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தது. இதை பற்றி பேசக்கூடாதுன்னு பார்த்து ஏன்னா சீசன் முடிஞ்சு இதை பற்றி பேச வேணாம், பெருசாக பேச வேணாம்னு நினச்சா திரும்பி இவனுங்க கலரிக்கிட்டே இருக்கானுங்க. வெறியாவதுங்க. உண்மையிலேயே என்ன நினச்சினுக்கிறீங்க? உண்மையிலே பீப்புள் வின்னர் ஏன்டா பீப்புள் ஓட்டு போடல? எனக்கு உண்மையில சொல்ல எனக்கு ட்ரிகர் ஆகுது. பர்சனலா எனக்கு ட்ரிகர் ஆகுதுங்க. ஏன்னா இந்த ட்விட்டரை போய் பார்க்க சொல்ல ஏன்டா ட்விட்டர் பக்கம் போறோம் நானே சொல்லுவேன். அதாவது ட்விட்டர்ல போய் பார்க்காதீங்க, கதறானுங்கன்னு. ஆனா அவங்களுக்கு கதறல் பார்த்தீங்கன்னா இருக்க ரொம்ப அதிகமாகுது. அதுவும் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு கேள்வியால பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆங்கர் வந்து கேட்டுட்டாரு. பாத்தீங்களா, கரெக்டா நியாயமா ஒரே ஒரு ஆங்கர் தான் பத்தி கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது முத்து ஜாக்லின் பிஆர் பத்தி கேள்வி கேட்டிருக்காரு. சௌந்தர்யா மட்டும் பிஆர் வச்சிருக்கு, முத்து ஜாக்லின் தானே பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி கரெக்டான ஒரு ஆங்கர் கேட்டார் அப்படின்ற அந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, ஓகேப்பா இப்போ முத்து வந்து பிஆர் இருக்குன்னே வச்சுப்போமே, முத்து வந்து பிஆர் இருக்கு, ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு, எல்லாமே வச்சுப்போமே. இப்போ முத்து வந்து உங்களை பொறுத்த டிசர்விங் இல்லை, கரெக்ட்டுங்களா? ஏன்னா பிஆர் டீம் வச்சிருக்கா, டிசர்விங் இல்லை, ஓகேங்களா? அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, முத்து வந்து டிசர்விங் இல்லைன்னா அந்த இடத்துக்கு யாரு டிசர்விங்? சௌந்தர்யா டிசர்விங்கா? வாய் கூசல உங்களுக்கு எப்படா உங்களுக்கு? அதை வெளியே போய் பப்ளிக் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல டிசர்விங்கா, முத்துக்குமார் டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் யாரா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவாங்க. என்னன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கேம் விளையாடி இருக்கான். இப்போ என்னன்னா, இப்போ எல்லாத்துலையும் பிஆர்னு கொண்டு வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்றானுங்களா? அதுக்கு முதல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ ஆரி இருந்தார்ல 4th சீசன் ஆரி, அவருக்கு சப்போர்ட் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்ததா? சோ அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேசிவா இருந்தது. அது எதனால ஆரிக்கு அவ்வளவு சப்போர்ட் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து உள்ள பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வெளியே வந்து அப்ப பிஆர் டீம் பத்தி யாரா பேசுனாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆரி வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போல. ஆனா இதை விட அதிகமா முத்துக்குமரன் அதிகமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருந்தாங்க, கிரியேட்டர் சப்போர்ட். இப்போ முத்துக்குமரன் எப்படி வந்து கிரியேட்டர் சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. அதாவது கிரியேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, எடிட்டர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வந்து இப்போ ஒருத்தன் வந்து கேம் நல்லா ஆடுறான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுல என்ன பண்ணுவாங்க இவங்க, இப்போ அந்த விஷயமா இவங்க வந்து போஸ்ட் எடிட் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களோட பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஆரி வந்து பயங்கரமா அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா எடிட்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களாம் அவங்களோட பிஆர் இல்ல, ஒருத்தன் உள்ள நல்லா பர்ஃபார்ம் பண்றான போது அவனுக்கு பப்ளிக் எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி அந்த எடிட்டருக்கும் பிடிக்கும், அந்த கிரியேட்டருக்கும் பிடிக்கும். அந்த கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பெனிஃபிட்டுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இவர் நல்லா பண்றாரு, அவருக்கு ஒரு எடிட் மாசான எடிட் போடுவோம் அப்படின்ற இன்டென்ஷனையும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போட தான் செய்வாங்க. இது வேற. அதாவது பப்ளிக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து எப்படி பிக் பாஸ்ன்றது பப்ளிக் கூட கனெக்ட் ஆகிற ஷோ, காலைல கூட சொல்லியிருந்தல எமோஷனலா கனெக்ட் ஆகிற ஷோ, அந்த மாதிரி ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா பர்ஃபார்ம் பண்ற போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி சொல்ல, ஒரு நல்ல படம் வருது, அமரன் ஒரு படம் சூப்பரான படம் வந்தது, அந்த படத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எடிட் இந்த அளவுக்கு போடுறாங்க. எதனால, ஒருத்தங்க ஒரு படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அது எடிட் பண்ணி மேசிவா சிவகார்த்திக் வந்து எடிட் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. அதே தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளேயும் ஒருத்தன் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு கேம் ஷோல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னும் போது அதுக்கான எடிட் வரதான் செய்யும். தோனி வந்து பாத்தீங்கன்னா 4 6 வந்து லாஸ்ட் ஓவர்ல அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான எடிட் மறுநாள் தெரியும். ஏன்னா எப்படி சொல்றது, ஒருத்தவங்க வந்து ஒரு கேம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை எடுத்து ப்ரோமோட் பண்ண தான் செய்வாங்க, எடிட் பண்ணி போட தான் செய்வாங்க. அதுதான் கிரியேட்டர், இந்த சோஷியல் மீடியான்றது அதுதான். இது வேற, ஒருத்தன் கேம் விளையாடி வரதுன்றது ஆர்கானிக், ஓகேங்களா? ஆனா ஒண்ணுமே பண்ணாம வரதுன்றது தான் அங்க ஆர்கானிக் இல்ல. எல்லாருக்குமே அங்கதான் சந்தேகம் வந்தது, அதனால தான் சௌந்தர்யா போட்டு போலந்தாங்க. இந்த இடத்துல நான் சௌந்தர்யா இப்ப தாக்கி பேசணும் இன்டென்ஷனே இல்லைங்க. ஆனா தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு புரியல, சௌந்தர்யா சைடுல இருந்து அவங்க சைடுல இருந்து இதை ஸ்டாப் பண்ணணும்ல. பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு 2 நாளா தொடர்ந்து இது வந்து பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அதுவும் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இது வந்து பீப்பிள் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க, எல்லாருமே விட்டுட்டாங்க. ஆனா இந்த கும்பல் மட்டும் விட மாட்டுது, கதறுது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதுதான்டா உங்களுக்கு வேணும், பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா தான்டா, சரி ஓகேடா வச்சுக்கோங்கடா, அழாதீங்கடா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கதறானுங்க, உண்மையில சொல்றேன் கதறானுங்க. ஏன்னா ஒரு நாள் கதறலாங்க, இப்போ 2வது நாள் முடிய போகுது, ஓகேங்களா? இப்பயும் கதறானுங்க. இவனுங்க இவ்வளவு கதறி என்ன ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ண போறானுங்க? இப்போ மக்கள்கிட்ட எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு பீப்பிள் வின்னர் வந்து சௌந்தர்யா தான், முத்துக்கு வந்து ஃபேக்கா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ண போறீங்களா? சோ அது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்டா இதை கேவலமான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இந்த வீடியோ மெயினா போறதுக்கான ரீசன் என்னன்னா,
இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியணும், பப்ளிக்கு தெரியணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என்னோட கண்டென்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோ மெயினாக கிரியேட் பண்ணேன். இந்த பிஆர்ன்ற கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளான விஷயம், ஓகேங்களா? அதை வந்து இவன் பண்ணா அவன் பண்ணா மேபி பண்ணான்னு கூட வச்சுப்போமே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முத்துக்குமார் வந்து காலையில் ஒரு வீடியோவில் சொன்னார், இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாமே யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டுருந்தான், அவங்க அம்மா அவங்க அப்பா இன்டர்வியூ எடுத்து போட்டுருந்தான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் யார் யார் என்னென்ன வேலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணியே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒருத்தர் எப்படி கிளாரிஃபை பண்ண முடியும்? சரி ஓகே, அவங்க சொல்லாமல் பிஆர் டீமே வச்சிருந்தாலும் ஒருத்தங்க டிசர்விங்கான ஒருத்தன் இல்லை, அவன் வந்து டிசர்விங் இல்லை, பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, என்னைக்கு நிறுத்த போறானுன்னு தெரியல. இந்த பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் வந்து என்னைக்கு வந்து ஒரு எண்டுக்கு வர போகுதுன்னு தெரியலங்க. இது இருக்க இன்க்ரீஸ் ஆக போகுது தோணுது. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, தீபக் இருக்கார்ல, ஆக்சுவலி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து பேசி இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல அவர் பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட்ல வந்து முத்துக்குமரன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் யுவர் பிக் ஃபேன் சார், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், ஆக்சுவலாக நான் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலாக தீபக் கிட்ட தான் முத்துக்குமரன் இருந்திருக்காரு. ஸோ அதனால இந்த இஷ்யூ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து தெறிக்க விட்டுட்டு இருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு குசும்புதான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமா எப்படி சொல்றது, யூடியூப்ல வந்து 2-3 கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாமே பாசிட்டிவ் சைடு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டை மட்டும் பேசிக்கிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு கும்பல் மட்டும் தான் இந்த நெகட்டிவிட்டியை வந்து இன்னும் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால என்ன யூஸ்னு தெரியல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கும்பலோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க, இது எப்போ தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.